இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலே நான் ஃபீல் பண்றேன். உண்மையிலே நான் ஃபீல் பண்றேன். மேபி ஒரு தவறான கூட்டணியில போய் நம்ம இருந்திருக்கோம் இவ்வளவு வருஷம். இப்பதான் அதுக்கான வழி பிறந்திருக்கும். கலைஞர் ஐயா இன்னைக்கு கேப்டனுக்கு மேல அவ்வளவு ஒரு பாசம். விஜய் 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 தான் அழைப்பார். இவர் அண்ணன் அண்ணன் பாரு, அவ்வளோ ஒரு பாசம். நான் பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பேன். போன் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டா ஒரு சிஎம், எல்லா சிஎம்மும் நம்ம பார்த்துருக்கோம், குறைஞ்சது ஒரு 3 நாளாவது ஆகும் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க. கேப்டன் அண்ணா உங்களை பார்க்க வரணும்னு சொன்னா அடுத்த 5வது நிமிஷம் விஜய் 9 மணிக்கு நீ வாப்பா, நான் அறிவாலயம் போறதுக்கு முன்னாடி உன்னை பார்த்துட்டு போறேன் அப்படின்பார். அப்படி ஒரு உறவு. ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் சொன்னா காலையில 6 o'clock அவரே டைரக்டா லைன்ல வருவார். நான் தான் கூட உட்கார்ந்துருப்பேன் கேப்டன் கூட. ஹலோ மா விஜய் இருக்காப்லையா பாரு. எனக்கே சர்ப்ரைஸ் ஆகும். ஒரு சிஎம் யாராவது அசிஸ்டன்ட் வச்சு கூட பேச மாட்டார், அவருக்கு டைரக்டா லைன்ல வருவார். ஸோ அந்த நாட்கள்லாம் எனக்கு நினைக்கிறப்போ உண்மையிலேயே ஏன் இவ்வளவு நாள் இந்த கூட்டணி அமையலன்னு உண்மையிலே நான் ஃபீல் பண்றேன். உண்மையிலே நான் ஃபீல் பண்றேன். மேபி ஒரு தவறான கூட்டணியில போய் நம்ம இருந்திருக்கோம் இவ்வளவு வருஷம். இப்பதான் அதுக்கான வழி பிறந்திருக்கும். 2 தெய்வங்கள் இன்னைக்கு மேல இருந்து ஆசீர்வாதம் பண்றதுனாலதான் இன்னைக்கு இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா அந்த அளவு ஒரு நட்புண்ட இன்னைக்கு குடும்ப உறவு கூட்டணி உறவா மாறி இருக்கு. இதுதான் உண்மைங்க, வேற ஒண்ணும் இதுக்கு மேல சொல்றதுக்கு இல்லை. விருதாச்சலம் தொகுதியை ஏன் நான் தேர்ந்தெடுத்தது நீங்களே எல்லாம் சொல்றீங்க. 234 தொகுதியில் நான் எங்க வேணாலும் போட்டி போட்டுட்டேன். தலைமை கழகத்துல விருப்ப மனு கொடுத்த அத்தனை மாவட்ட செயலாளர் அன்னைக்கு எங்க மாவட்டத்தில் போட்டி போடணும், எங்க மாவட்டத்துல எல்லாரும் அவங்கவுங்க மாவட்டத்துல போட்டி போடணும்னு கேட்டாங்க. எல்லாரும் சொல்றது நான் கேட்பேன். அண்ணன் கூட சொன்னார், ரொம்ப நிதானிச்சு பொறுமையா அவங்க யோசிக்கிறாங்க. ஒரே நாள்ல என்ன அவர் ஜட்ஜ் பண்ணிட்டாரு. நான் ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கணும்னு சொன்னாரு. உண்மையிலேயே அதான உண்மை. எனக்கு பிடித்த தொழில் ஐஏஎஸ். நான் அப்படிதான் வரணும்னு நான் நினைச்சேன். நான் இன்டர்நேஷனல் பிளேயர். அப்போ என்னுடைய படிப்பும் என்னுடைய விளையாட்டுத்துறையினால ஐபிஎஸ் எனக்கு படிக்கணும், ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ஒரு பொண்ணு எதுக்குமா ஐபிஎஸ்லாம், நீ ஐஏஎஸ் வேணா பண்ணுன்னு அப்பா சொன்னார். உண்மையிலேயே என் பிளட்ல ஐஏஎஸ் இருக்குன்னு, உண்மையிலேயே என் பிளட்ல ஐபிஎஸ் இருக்குதான் உண்மை. அது எப்படி ஒரு நாளே ஒரு ஜட்ஜ் பண்ணாருன்னு நான் யோசிச்சேன். ஒரு நாள் நேற்று நைட்டு ஈவினிங் தான் பார்த்துருப்பேன், காலையில ஒரு நாள் தான் உண்மை. அதுதான் நான் சொல்றேன், அந்த பாசம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.